You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வர வைக்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில நிறைய வசனங்களை ஆராய கர்த்தர் உதவி செய்கிறார். நிறைய காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். இவ்வளவு தூரம் அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட தேவன் இடைப்பட போகிறார். கடந்த நிகழ்ச்சியில நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னி யோசையா அவர்கள் தொடர்ச்சியாய் நம்ம மத்தியில இந்த நிகழ்ச்சியில ஏராளமான வேதத்தின் காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார், ஆராய்ந்து அறிவதற்கு. ஆகையால் இன்றைக்கும் நாம் வேதத்தை ஆராய போகிறோம். போன நிகழ்ச்சி, அதுக்கு முந்தின நிகழ்ச்சியில எல்லாம் உசியா ராஜாவை குறித்தும் தரிசனங்களை குறித்தும் நாம் அநேக காரியங்களை தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலக வாழ்க்கையோட நாம் மடிந்து போகக்கூடியவர்கள் அல்ல. சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் மகிமையின் சரீரத்துல நித்தியமாய் வாழ வேண்டும். அந்த நித்தியம் தேவனோடு கூட, இயேசுவோடு கூட, இல்ல அந்த சராசரங்களை ஆளுகிற தேவனோடு கூட நாம் வாழ வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையில் அவர் சொல்லி அதன்படி நடப்பது ரொம்ப முக்கியம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் அதிபதியும் இந்த உலகத்தை தன் கரத்துல வைத்தது போல கிரிய செய்திருக்கிற சாத்தானின் தன்மைகள் இந்த உலகத்தில் பெருகி வருகிற இந்த காலத்துல, பாவம் மனுஷனை சூழ்ந்து இறுக்கி நிற்கிற இந்த காலத்துல நாம் ரொம்ப கவனமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு ரொம்ப துல்லியமாய் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப நாம் அவர்கள் ஆடுகளாய் இருப்போம், ஆனால் தான் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும். அந்த நல்ல மெய்ப்பன் நம்மை தெளிவாய் இந்த உலக வாழ்க்கையிலும் நடத்துவார். நித்தியத்துக்குள் அவரோடு கூட வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். இந்த சின்ன சின்ன அல்பமான காரியத்துக்கு, உலகத்தில் மறிந்து போகிற காரியங்களை நம்ம தியானித்து அதன் பின்னாடி ஓடுகிறதை பார்க்கிலும் அவைகளெல்லாம் விட்டு விலகி தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்மை பின்பற்றி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால்தான் நிறைய வசனங்கள் நமக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. அப்போ இந்த எபிசோடு நம்ம மத்தியிலும் பிஷப் ரெவரண்ட் பென்னி யோசையா இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாம் வசனங்களை ஆராய்வதற்கு, வாசிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். போன முறையெல்லாம் அந்த தரிசனங்களை குறித்து நீங்கள் பேசினீர்கள். அதுக்கு முன்ன உசியா ராஜாவின் குறித்தும் ஏராளமான காரியங்கள் ஒவ்வொன்றா அப்படி நம்ம வசனத்தை ஆராயும் போது அங்க இங்க போகும்போது ஒருத்தரை குறித்து நிறைய காரியங்கள் இதில் பேசியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு யோவான் 5:38 சொல்றபடி வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வசனத்தை ஆராய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியில நாம் நித்தியத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உசியா ராஜா, அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது, ஆனால் அவர் எல்லாவற்றையும் கடைசி நாட்களில் இழந்து போனார். அப்ப நம்ம கடைசியில எங்க வாசித்தோம்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல அந்த 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனங்களில, ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதியை செய்தவனால் அவன் அந்த இடத்துல அவன் ஆத்தும சாகும், அவன் செய்த நீதி நினைக்கப்படாது. அதே நேரத்துல அநீதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் மனம் திரும்பினால் அவன் அநீதிகளை நான் நினைக்க மாட்டேன், அவன் நீதிகளை நினைத்து நான் அவன் மனம் திரும்பும் போது அவனை வாழ வைப்பேன் அப்படின்றத அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புறதுக்கு காரணம், இன்னைக்கு திருசபை நடக்கிறதுக்கு காரணம், நம்ம இங்க உட்கார்ந்து பேசுவதுக்கும் காரணம், இந்த உலக வாழ்க்கையோடு இந்த காரியம் முடியறதில்லை. அதுக்கு பிறகுதான் நம்முடைய ஜீவன் நித்தியமா ஆரம்பிக்க போகிறது. அதுதான் நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுக்குள்ள இதை பார்க்கக்கூடியவர்களும் சரி, இதை கேட்கக்கூடியவர்களும் சரி, அவர்களும் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பது நமக்கு இன்னைக்கு குறிக்கப்பட்ட இந்த நேரத்துல எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆமென். கடந்த நிகழ்ச்சியில நாம் உசியா ராஜாவை குறித்து நாம் தியானித்தோம். அதன் பிறகு கடைசியாக உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்தில்
தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லி ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறதாக பார்த்தோம். அதுல குறிப்பாக உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம் என்று சொல்லும்போது நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு கேட்டா, அந்த உசியா ராஜாவின் சுபாவம் அழிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் அதிகமாய் தியானித்தோம். காரணம் என்ன? உசியா ராஜா பலப்படுகிற வரையிலும் தேவன் கூட இருந்தார். கூட இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் கடைசியில அவனை விட்டு கிருபை விலகி விட்டது. காரணம் என்னன்னு கேட்டா, எப்போ அவன் தேவனுக்கு விரோதமாய் துணிந்து அவன் பாவம் செய்தானோ அல்லது அவனுடைய மனம் மேற்றுமையானதோ, அப்போதே கர்த்தருடைய கிருபை அவனை விட்டு போயிட்டு அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்று சொல்லும்போது நன்றாய் கவனிங்க. அன்னைக்கு ஒரு டாக்டர் போல டெஸ்ட் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டா ஆசாரியர்கள். இவனுக்கு குஷ்டரோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம். இப்போ சரத்துல வேற எங்காவது குஷ்டரோகம் வந்திருந்தா அந்த நேரத்துல அதை அப்படியே மறைச்சிருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா, அநேகர் அப்படிதான் தங்களுடைய குஷ்டரோகத்தை மறைத்து விடுவார்கள். ஆனா நெற்றியில வரும்போது மறைக்க முடியாது. ரெண்டாவது, ஆசாரியனுக்கு நன்றாய் தெரிந்து விடும் நெற்றியில குஷ்டரோகம் வந்துடுச்சுட்டு. அப்போ குஷ்டரோகம் வந்த பிறகு அவன் அரண்மனை விட்டும் புறக்கணிக்கப்பட்டான், வீட்டை விட்டும் புறக்கணிக்கப்பட்டான், குடும்பத்தை விட்டும் புறக்கணிக்கப்பட்டு தனிமையாயிருந்து மரணத்துக்கு பிறகும் தனிமையாய் அடக்கம் பண்ணப்பட்டான். அப்போ அவனோடு கூட தேவனுடைய கிருபை இல்ல, போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவ கிருபை இழந்து விட்டு இருக்கிறார்கள். உதாரணமா ஒரு விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த போறேன். என்னன்னு கேட்டா, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும்போது நன்றாய் கவனிங்க. என் கிருபையை விளக்கினது போல யாரை விட்டு விளக்குறாருங்க? சவுலை விட்டு. நீங்க அந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சவுலுடைய பெயரை ஆண்டவர் டைரக்டா சொல்ல கூட யோசிக்கிறாருங்க. ஏன்? இப்போ என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு ஆண்டவர் விருப்பப்பட்டு அவங்களுடைய பெயர்களை உச்சரித்தாலும் கூட, இங்க 2 சாமுவேல் 7:15 பாருங்களேன், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்டேன். டைரக்டா ஏன் சவுல்னு சொல்லல, நான் தள்ளிவிட்டேன் சவுலிடத்தில் என் கிருபை விளக்கினது போல அப்படின்னு டைரக்டா சொல்லிருக்கலாம். ஆனா எடுத்தோடனே ஆண்டவர் சவுலுடைய பேரை சொல்ல முடியாம அந்த வார்த்தை கொஞ்சம் பாருங்களேன், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்டேன். அப்போ எடுத்த உடனே அந்த சவுல் பேரை சொல்றது கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? யோசிக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு தேவன் இந்த சவுலை வெறுத்திருப்பார் பாருங்க. அப்போ அவனை விட்டு கிருபை விலகி போய் விட்டதான். இன்றைக்கு கிருபையை அடுத்தவங்க பார்க்கணும். நம்மேல் கிருபை இருக்கிறதை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக இன்றைக்கு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. என்னன்னு கேட்டா, அங்கே 13வது அதிகாரம் 42வது வசனம், 13:42வது வசனம். அங்க பாருங்க, அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். யார்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறாங்க அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலரிடத்துல வேண்டிக் கொள்கிறார்கள். யார் அந்த அப்போஸ்தலன் கேட்டா, பவுலும் பர்னபாவும் அவங்க கிட்ட வேண்டிக்கிறாங்க. அந்த வசனம் 42 இருக்கு இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு, சபை கலைந்து போயிடுச்சு. இப்போ யூதரிலும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். ஏன் பின்பற்றாங்க? வசனத்தை கேட்ட உடனே வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? பின்பற்ற முடியும். அவர்களுடைய இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்போ கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த இடத்துல சவுலுக்கிட்ட இருந்து அந்த கிருபை விளக்கப்பட்டது. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் போது கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்கொண்டே இருக்கும் போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிருபையில் நிலைப்பது ரொம்ப முக்கியம். கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது காரணம், கிருபை என்ற
ஒரு தேவனுடைய செயலை பயன்படுத்தி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் முயற்சி எடுக்கணும், தவிர தவறான வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலான்ற ஒரு முயற்சிக்குள்ள போகக்கூடாது. உதாரணமாக அந்த கிருபையிலே நிலைத்து இருக்கிறது மாத்திரமல்லாதபடிக்கு என்கிட்ட கிருபை இருக்குன்னு சொன்னா அந்த கிருபை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாதபடிக்கு என்கிட்ட கிருபை இருக்கிறத மற்றவங்க என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்னும் ஒரு சம்பவத்தையும் நான் வாசிக்க போகிறோம். இதுல குறிப்பாய் அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நிறைய காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம், அதிலே கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. 21வது வசனம், அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆனா இங்க 13வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? 13வது அதிகாரத்துல அங்கே பார்க்கிறது என்னன்னு கேட்டா, கிருபையிலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அப்படிக்கு ஜனங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த வசனத்தை பின்பற்றினார்கள். ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்து அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஏன் கூடி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு அநேகர் மறுபடியும் வசனத்தை கேட்கும்படி என்ன பண்றாங்க, கூடி வராங்க. நான் சொல்றது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எங்களோடு கூட பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்க. அப்போ பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க, சபை கலைஞ்சு போன பிறகு பாருங்க, பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு வசனத்தை போதிக்கிறதாக இங்க 43வது வசனத்துல வாசிக்கிறோம். 13:43. அடுத்து பாருங்க, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தில் இருக்க அனைவரும் என்ன பண்ணாங்க, வசனத்தை கேட்க வந்தாங்க. ஆனா இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, on the next Sabbath almost the whole city came together to hear the word of God. ஆமென். ஆனா அந்த 23வது வசனத்தை பாருங்க, ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பிறகு யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி உள்ளவர்களில் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள் அப்படின்னு இருக்கு. அவர்களோடு கூட அவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள். கொஞ்சம் பேருக்கு தான் இங்க. ஆனா அடுத்து பார்த்தா பட்டணத்தில் இருக்க அநேகர் வந்துட்டாங்க, வந்து வசனத்தை கேட்கிறாங்க. அது மட்டுமல்லாதபடிக்கு நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 46வது வசனம் பாருங்க, பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்ன 45 வசனம் வந்து முழு பட்டணம் வந்த உடனே யூதர்களில் அநேகர் அவங்களுக்கு விரோதமாக எழுப்பி பகைத்தார்கள். ஆமா ஆமா. அந்த பகைகளை கொண்டு வர்றதுனால ஆனா இவங்க அதை விட்டு விடாம தைரியமா எழும்பி நிற்கிறாங்க அப்படின்றத சொல்லுது. ஆமா. ஏன்னா உங்களுக்காக தான் இயேசு வந்தாரு, நீங்க அதை விட்டுட்டீங்க. உங்களுக்கு தான் அது முதல் சொல்லி இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த இடத்துல அங்க சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய், அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதி இடத்துக்கு போகிறோம். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா, அந்த நித்திய ஜீவனுக்கே அவர்கள் அபாத்திரராய் மாறிவிட்டார். அபாத்திரா மாறி யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை புறக்கணிக்கிறார்கள் அவங்க எல்லாம் வந்து நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் மாறுகிறாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இவங்க முழு பட்டணம் வருது. முழு நீங்க சொல்ற மாதிரி இந்த வசனத்துல நாம் தியானிக்கும் போது முழு பட்டணம் வருது. அந்த முழு பட்டணம் வந்த பிறகு நம்ம பார்த்தோம்னா ஒரு பட்டணம் ஒரு 20,000 பேர் இருக்கட்டுமே, எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். இதுல ஒரு வார்த்தையை பாருங்க, யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்ட போது பொறாமையினால் பொறாமையினால். எனக்கு அதுதான் நடக்குது பாஸ்டர். அதாவது எல்லா இடத்துலயும் யாரோ ஒண்ணு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எழும்புகிறது. நான் சொல்றேன், அநீதியா ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமா எழும்பும் போது சரி அது போகட்டும், ஆனா நீதியாய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு இந்த நாட்களில் அப்படி எழும்பும் போது தைரியமா எழும்பி நின்று பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் மாறிட்டாங்க. அதுல இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஜனம் தான், ஆனா அடுத்த வாரத்துல பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் வந்துட்டாங்க, முழு பட்டணம். அததான் நம்ம சமாரியா பெண் இடத்துலயும் பார்த்தோம். சமாரியா பெண் பிறகு கொஞ்சம் பேர் வந்தாங்க, பிறகு அந்த பட்டணம் முழுவதும், அதாவது மொத்த பேரும் சேர்ந்து அவர் உள்ள கூட்டு போயிட்டாங்க. ஆமா. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராய் தீர்த்து
கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியா இடத்துக்கு போகிறோம். இதை யார் சொல்றாங்கன்னு கேட்டா பவுலும் பர்னபாவும். சரி, இப்போ இந்த பவுலும் பர்னபாவும் இந்த அளவுக்கு தைரியமா நித்திய ஜீவனை குறித்து அவங்க சொன்னதுனாலதான் கடைசியில இவங்க நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு வேற புறஜாதியார். ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, பவுலுக்கு வந்து நித்தியத்தை குறித்து தெரிந்திருந்தது பாருங்க. இல்லைங்க, அது எப்படின்னு கேட்டா அதுல ஒரு பெரிய சருத்திரம் அடங்கி இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டா நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டா, முதலாவது நாம அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலிருந்து நாம வரலாம். ஏன்னு கேட்டா, இந்த ஆளும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் மிகவும் நலமா இருக்கும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 4:36 வசனம். And Jose, who was also named Barnabas by the apostles, which is translated son of encouragement, a Levite of the country of Cyprus, having land, sold it and brought the money and laid it at the apostles' feet. இப்போ நான் தமிழ்ல வாசிக்கிறேன். சீப்புருத்திவானும் லேவியனும் அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா. அப்ப அந்த பர்னபாவை குறித்து அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்களா? ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேருள்ளவனாகிய யோசே என்பவன். பர்னபாஸ் என்ற பேருக்கு அர்த்தம் வந்து என்கரேஜ்மென்ட். ஆமென், ஆறுதலின் மகன். ஆறுதல். இப்போ பர்னபாவை குறித்து முதலாக அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ முதலாக பர்னபாவை குறித்து சொல்லும்போது அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டா அப்போஸ்தலர்களாலே. சோ இப்போ ஒரு ஆறுதலின் மகன் பர்னபா குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுது. ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அங்க ஒரு பர்னபாஸை விடுதலை பண்றாங்க. அவரும் இவரும் ஒண்ணு இல்ல. அவரும் இவரும் ஒண்ணு இல்ல. ஆமா, பர்னபாஸ்ன்னு சொன்னேன். ஆனா நீங்க அது பேசும்போது பரபாஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்படும் போது அங்க விடுதலை ஆக்கப்பட்டவர் வந்து பரபாஸ். ஆமா, ஆனா இந்த இடத்துல வந்து பர்னபாஸ். அதாவது அதை நம்ம வாசிக்கலாமே. மற்ற 27வது அதிகாரத்துல பார்க்கும்போது பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். 27வது அதிகாரத்துல அங்கே நாம் பார்க்கிறோம். அது எந்த வசனத்துல? குறிப்பாய் 16வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். சரி சரி, 16வது வசனத்திலிருந்து. சரி, அப்போது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அதே போல 18வது வசனத்தையும் பரபாசையா கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இங்க பரபாஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இது பர்னபாஸ் என்பது வேறே ஒருவர். அப்போ அதுதான் அதை தெளிவுபடுத்துறேன். ஏன்னா வந்து பேர்கள் இருக்குல்ல வேற. அப்போ பரபாஸ் என்றவர் வேற, பர்னபாஸ் என்றவர் வேற. அப்போ இந்த பர்னபாஸ் என்றவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்யல. அதுதான் நம்ம இப்ப தெளிவுபடுத்த. சரி, என்ன அப்படின்னு கேட்டா 4வது அதிகாரத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலர்களால் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்னபா என்ன செய்யறாரு? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு வேலையை செய்யறாரு. சரி, உண்மையாகவே அது மிகவும் ஆச்சரியமான ஒரு வேலையா இருக்குது. அது என்ன என்று கேட்டால், அப்போஸ்தலனாகிய இந்த பவுல் என்று சொல்லுகிற சவுல் இங்க தொடப்படுகிறதை குறித்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவன் நடுங்கி திகைத்து 6வது வசனத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஓகே, அப்படியே வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற இந்த சவுல் இப்போ ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே வருகிறதாக பார்க்கிறோம். இதுல குறிப்பா நன்றாய் கவனிங்க, 18வது வசனம், 9வது அதிகாரம் 18வது வசனம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிகள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். சரி, இப்போ இதுதான் மனம் திரும்பி அவர் தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே நாம வசனத்துல வாசிக்கின்றோம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான், சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷர்களோடு கூட சில நாள் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ அது எந்த சீஷர்கள் அப்படின்றது குறிக்கப்படவில்லை. அப்போ சீஷர்களோடு கூட சில நாள் இருந்தான். பிறகு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இங்கதான் பிரச்சனையா ஆரம்பமாகுது. சரி,
அங்க பிரசங்கிக்கும் போது என்ன நடந்தது? கேட்டவர்கள் எல்லாரும் 21வது வசனத்துல ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் இப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாங்க? பிரதான ஆசாரியர் எடுத்து கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்பதை குறித்து அங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப இவன் எப்படி மனம் மாறணும்? இவன் தானே எல்லாரையும் கட்டி காவல் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கட்டி காவலில் வைத்து ஆமா துன்பப்படுத்துகிறவன். நல்ல கவனிங்க. இப்படி எல்லாரும் பேசும்போது 22வது வசனத்துல பாருங்க, சவுல் அதிகமாய் திடன் கொண்டு, மற்றவங்க பேசும்போது திடன் கொண்டு, இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இப்ப இவர்தான் இயேசு, இவர்தான் தேவன் என்று சொல்ல ஆரம்பித்தான். அநேக நாள் சென்ற பிறகு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். எப்படி இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்களோ அதே போல பவுலியும் கொலை செய்ய ஆலோசனை. இப்போ யாரு இயேசுவை பின்பற்றி உள்ள யார் கொலை செய்யணும்னு திட்டமிட்டது? சவுல் தான். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? யூதர்கள் சவுலியா கொலை செய்யணும்ட்டு ஆலோசனை பண்றாங்க, திட்டம் போட்டாங்க, ஆலோசனை பண்ணினார்கள். இப்போ நன்றாய் கவனிங்க. அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. யாருடைய யோசனைங்க? யூதருடைய யோசனை சவுலுக்கு தெரியுது. வந்த உடனே அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இவன் தான் கிறிஸ்தவனை கொலை செய்யணும்னு வந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இவனையே கொலை செய்யணும்னு யூதர்கள் நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் சீஷர்கள் ராத்திரி அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையில வைத்து மதில் வழியாய் இறக்கினார்கள். அந்த சீஷர்கள் யார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷர்களுடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இப்ப இந்த சிஷ்யர்கள் யாருன்னு கேட்டா, இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களே இப்ப இவனை சேர்த்து கொள்ள மனம் இல்லை. ஏன் கேட்டா அவர்கள் பயந்திருந்தார்கள். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, இதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்போ பர்னபா முதலாவது பவுலை சேர்த்து கொண்டதாக வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியவர், ஆமா, அறிமுகப்படுத்துகிறவர். ஆமா, ஏன்னா உலகத்துக்கு வந்து அறிமுகம் ரொம்ப முக்கியம், கட்டாயம். அந்த அறிமுகப்படுத்துகிறவர் இந்த பர்னபாஸ் என்பது இந்த வசனத்தில் சொல்லப்படும். அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிற சீஷரிடத்திலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறதே யார்தாங்க? அவன் ஆறுதலின் மகன் என்று பெயர் கொண்ட அவன் இப்போ அப்போஸ்தலரால தான் ஆறுதலின் மகன் பெயர் கொண்டா. இப்போ இந்த ஆறுதலின் மகன் ஒருத்தர் கூட்டிட்டு போனா என்ன செய்வாங்க? அவங்க கட்டாயம் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இப்ப இவரே வந்து கூட்டிட்டு வராரு, ஆமா, அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த இடத்துல ஒரு தனி மரியாதை இருந்தது. ஆமா, அவருக்கு ஒரு தனி அழைப்பு இருந்தது. அது மேல பாக்குறவங்க இப்ப அவர் அப்போஸ்தலனாக பவுலை கூட்டு போய் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்லைங்க, அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் இவர்களோடு கூட பேசினதையும் தமஸ்குவில் இவன் இயேசுவின் நாமத்தை தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இப்போ அப்போஸ்தலருக்கு இப்பதான் விஷயமே புரியுது. இங்க எல்லாம் என்ன இப்ப யார் விவரித்து சொல்றாங்கன்னு கேட்டா, பர்னபா இவர்களுக்கு விவரித்து சொல்றாங்க. எப்படி ஆண்டவர் இவருக்கு தரிசனமானாரு, பிறகு தமஸ்குல என்ன நடந்தது, எப்படியெல்லாம் ஆண்டவர் குறித்து இவர் பிரசங்கித்தார் என்பதை இங்க விவரமா எடுத்து யார்கிட்ட சொல்றாருங்க? அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாரு. இப்போ நன்றாய் இயேசுவின் சீடர்கள் கிட்ட சொல்றாரு. ஆமா, இயேசுவின் சீடர்களிடத்துல சொல்றாரு. சரி, இதோடு கூட சரித்திரம் நிக்கல. ஆனா இதுக்கு பிறகுதான் ரொம்ப என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான சில சம்பவங்கள் நிறைய காரியங்க. ஏன்னா நீங்க பேசிட்டே இருக்கும் போது நான் ஒன்னொன்னா படிச்சுட்டே வராங்க. அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கு, அடுத்தது வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிய வருது. ஏன்னா அவர் தொடர்ந்து அவரை கொலை செய்யணும் அப்படின்றது நிறைய பேர் எழும்புகிறார்கள். அது ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே ஆரம்ப நாட்கள் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் துலுக்கும் போதே வெட்டிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வருது. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். நித்தியத்தை குறித்து இந்த சவுல் பேசுகிறார். சவுலாக மாற்றப்பட்ட பவுல் பேசுகிறார். நித்திய ஜீவனை குறித்து நீங்க அறிவில்லாம இயேசு கிறிஸ்துவை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்லி யூத ஜனங்களை பார்த்து சொன்னதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்குது.
அப்போ இந்த சவுல் எப்படி பவுலா மாற்றப்பட்ட நமக்கு தெரியும். ஆனா இந்த பவுலை யார் அறிமுகப்படுத்தி தொடர்ச்சியா வந்தது? இந்த பர்னபாஸ் என்பது யார்? பரபாஸ் என்பது யார்? பர்னபாஸ் என்பது யார்? பர்னபாஸனுடைய பெயரின் அர்த்தம் என்ன? எல்லா வேதத்துல நமக்கு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோணத்துல நீங்க வாசித்திருப்பீங்களான்னு தெரியாது. வாசித்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அப்படி வாசிக்கலாம். இப்போ நீங்க காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் நித்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்தணுன்ற முயற்சி எடுத்து தேவனுக்காகவே வாழ்ந்து கடைசி வரை ஜீவனம் பண்ணி மரித்திருக்கிறவர்கள். ஆகையால் இவர்களை குறித்து இன்னும் பூர்ணமா தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில காரியங்கள் எல்லாம் அடுத்த எபிசோட்ல வரப்போகிறது. ஆகையால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கொண்டு இணைந்திருங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் இதை கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, மறைந்து போகக்கூடியது. எப்போ வேணாலும் மறைந்து போகலாம். ஆனால் அதுக்கு பிறகுதான் நமக்கு நித்திய வாழ்வு இருக்க போகிறது. அந்த நித்தியத்தை குறித்து நாம் பூர்ணமாய் தெரிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழும் போது நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நானும் பாஸ்டர் பென்னியஸ் உங்களை விடைபடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.